கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் 26ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரமும் கூட ஒரு அருமையான வாக்கை கொடுத்தார். நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாமல் இருப்பது நமக்கு நன்மையை வழங்கும் என்று. அதே போலதான் இன்றும் கூட இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய பலனை கடவுள் கொடுப்பார் என்றால், நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா சாபத்தை பெற வேண்டுமா என்று நம்முடைய கரங்களிலேயே கடவுள் கொடுத்து விட்டார். ஆகவே நாம் நன்மையை விதைத்தோம் என்றால் நமக்கு நன்மை மீண்டும் கிடைக்கும், தீமையை விதைத்தால் தீமைதான் கிடைக்கும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தை கவனித்துக் கொண்டே இருந்தோம் என்றால், நம்மை அறியாமலேயே நாம் தீமையை விதைக்க தொடங்கி விடுவோம். ஆகவேதான் இயேசு மகாராஜா எப்பொழுதும் என் கண்முன்னே இருக்கிறார், அவர் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே நாம் நிலைத்து நின்றோம் என்றால் மாத்திரமே இது போன்ற தீமைகளில் இருந்து நாம் விலக முடியும். நன்மை மாத்திரம் நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இயேசு மகாராஜாவோடு நாம் எப்பொழுதும் உறவோடு இருக்க வேண்டும், அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவரின் ஆலோசனையை நாம் கேட்பதற்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே சொந்த பிள்ளைகளே பெற்றோருக்கு வினையாக நிற்கிறார்கள், சொந்த பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு வினையாக நிற்கின்றார்கள், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களே பிள்ளைகளுக்கு எதிரியாக நிற்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு விஷ கிருமியாக மாறிவிட்டார்கள். இப்படியான ஒரு மோசமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இது போன்ற உலகத்தில் நாமும் நன்மைகளை விதைக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய கரங்களை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகக்கூடாது. அப்படியான வாழ்க்கை ஓட்டத்திலே நாம் ஓடும் பொழுது மாத்திரமே நன்மையை விதைக்கிறவர்களாக, நன்மை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அப்படி செய்யும் பொழுது அது கடவுளின் கரங்களிலிருந்து நமக்கு 2 மடங்கு 7 மடங்கு 100 மடங்கு நன்மைகளாக நமக்கு கடவுள் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நன்மையை மாத்திரம் விதைக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஒரு அருமையான ஆலோசனையை கடவுளின் கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நன்மையை மாத்திரம் விதைப்பதற்கு நாம் முயற்சிப்போம். எல்லாவற்றையும் நன்மையாக மீண்டுமாய் கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன். God bless you.